யாரு யாரு? நம்ம ரோட்ல பார்க்குற இந்த ஒரு பதிவு ஸ்போக்கி கௌதம் அப்படிங்கிற தமிழ் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த பதிவில் கௌதம் ப்ரோ அவங்க டீமை கூட்டிகிட்டு ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்படி போன இடத்துல அங்கே கேப்சர் செய்யப்பட்ட சில அமானுஷ்யமான பதிவு தான் இது. யாரு யாரு? இங்க பார்த்தேன். ஆனா இல்லையே, ஏதோ கருப்பங்க பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். கருப்பா ஆமா, கருப்பா இங்கதான் பார்த்தேன். காய்ச்சலாச்சு. கௌதம் ப்ரோ அவங்க டீமை கூட்டிகிட்டு அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்படி அந்த பில்டிங்கை ரீச் ஆன உடனே அந்த பில்டிங்குடைய மேலே ஏதோ ஒரு கருப்பான உருவம் நிற்கிறத பார்த்துருக்காங்க. சரியாக அவங்க அந்த பில்டிங்குள்ளார என்ட்ரி ஆகும் பொழுது அந்த பில்டிங்குடைய மேல் பக்கத்தில் அந்த ஒரு கருப்பான உருவம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஆரம்பத்திலேயே அந்த ஒரு நிகழ்வு அவங்கள ரொம்பவும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்ரீகௌதி ஒன்றும் இல்லை பார்க்கலாம். ஆமா ப்ரோ, தலைவலியே போட்டு ப்ரோ, எவ்வளோ பெரிய கமெண்ட் பாருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே நீங்களும் ஷாக் ஆனீங்களா? அந்த ஒரு பில்டிங்கில் ஆரம்பத்திலேயே ஒரு கருப்பான உருவத்தை பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பில்டிங்குடைய உள்பக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்படி உள்ளே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அந்த பில்டிங்குடைய மேல் பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருக்க ஒரு கருப்பான உருவத்தை மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்க்க உருவம் ஒரு பெண்ணுடைய உருவம் அப்படிங்கிறத எப்படி கிளாரிஃபை பண்ண முடியுதுன்னா, அந்த ஒரு உருவத்தை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து ஹைட் ஆகிறப்போ அதோடைய கூந்தல் ரொம்பவும் பெருசாக அந்த ஒரு செவற்றுல இருந்து கீழே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பைத்தியக்கார பே, எங்கதான் இருக்கிற நீ? கீழே வந்து அவள் தான் நம்ப. பைத்தியக்கார பே, எங்க முன்னாடி வர முடியுமா? பைத்தியக்காரச்சே அந்த பில்டிங்கில் என்ட்ரியான ஆரம்பத்திலேருந்தே அதுக்குள்ளார ஒரு ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை கேப்சர் பண்ணவும் செய்கிறாங்க. அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த பில்டிங்குடைய மேல் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு ஆன்மாவை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்க அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி இருந்திருக்காங்க. பைத்தியமே, உண்மையிலே நீ பைத்தியம் தானா? சைக்கோ பே, சைக்கோ ஆளுங்களை பார்த்துருக்கேன், சைக்கோ பே இப்பதான் பார்த்துருக்கிறேன் நான். அந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அவங்களுக்கு முன்னாடி பார்க்குற அந்த ஒரு உருவம் கண்டிப்பாக ஒரு கோஸ்ட் அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல அந்த கருப்பான உருவம் செய்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தோணியிருக்கு. அந்த இடத்துல பார்க்குற உருவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்பர் 2ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு ஹோக்கியா ராசாய் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஒரு பதிவில் 2 நபர்கள் சேர்ந்து ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அந்த பில்டிங்குள்ளார ஒரு பெண்ணுடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் பல பேரால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ தான் இந்த அமானுஷமான நிகழ்வு அங்கே நடந்துச்சு. இந்த ஃபுட்டேஜில் அதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அவங்க அந்த பில்டிங்குள்ளார போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த என்ட்ரன்ஸில் ஒரு உடஞ்ச நாற்காலி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல விழுந்து, அந்த சேர் எப்படி தானாக விழுந்தது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்போ தான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய ஆன்மா இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஒரு உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் வினோதமாக இருந்ததுனால அந்த ஒரு ஸ்பாட்டில் அவங்க ரொம்பவே பயந்து போயிருந்திருக்காங்க.
அதை நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போன 2 பேத்துல ஒரு நபர் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த பில்டிங்குடைய வெளிப்பக்கத்தில் ஒரு பொருள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருந்ததை நீங்களும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு குச்சி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல காற்றுல பறந்தபடி இருந்திருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 3ல பார்க்குற இந்த ஒரு பதிவு வாசு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த பதிவில் வாசு அண்ட் அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து தங்கியிருக்க அந்த ஒரு வீட்டுல நடந்த சில அமானுஷமான விஷயங்களை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் அவங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்குள்ள அவங்க வீட்டுக்கு வெளியே சில ஹாண்டடான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஸ்பாட்டில் அதை கேப்சரும் பண்ணியிருந்திருக்காங்க. பயமா இருந்துச்சு எனக்கு. என் பக்கத்துல யாரும் லேடிஸ் படுத்திருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதைத்தான் சொன்னேன். எதுவும் தெரியல. அவங்க வீட்டில் தங்கியிருக்கப்போ அவங்களுக்கு நடந்த சில அமானுஷமான விஷயங்களை பற்றி அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீடியோ ரெக்கார்ட் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு மேலே மிட் நைட்டில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணுறப்போ அவங்க ஸ்டோரி சொல்கிற அதே சமயத்தில் பேக்ரவுண்டில் நிறையா நாய்கள் கத்துற சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கு. பட் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு நாய் குளிக்கிற சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்டுட்டு அந்த இடத்துல உண்மையாலுமே நாய் தான் குளிக்குதா இல்லை வேற ஏதோவா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வாசு ப்ரோ போயிருந்திருக்காரு. அப்போ தான் அவங்க கூட இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி இருந்திருக்காங்க. வெளிச்சம் அந்த மஞ்சள் போட்டுக்கிட்ட பாரு, அந்த மஞ்சள் போட்டுக்கிட்ட பாரு. ஃபோக்கஸ் பண்ணு. யாரும் நடந்து போறாங்களா? எங்கடா அந்த மஞ்சள் அந்த அம்புக்குறி போட்டுருக்குல்ல வலி அங்கண்ணே தெரியுதா? இந்த பாரு இந்த மஞ்சள் போட்டுருக்குல்ல. இவ்வளவு தூரத்துல எப்படா கேப்சர் பண்றது? இந்த மஞ்சள் போட்டுருக்குல்ல. அந்த க்ரீப்பியான விஷயத்த நீங்களும் நோட் பண்ணீங்களா? அந்த இடத்துல அவங்க இருந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வாசு ப்ரோ கூட இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட கேமராவில் அந்த ஒரு உருவம் கேப்சர் ஆகாமல் போயிருந்திருக்கு. அதே சமயத்தில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஒரு லைட்டை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிருந்திருக்கு. பட் மறுபடியும் அது தானாகவே ஆன் ஆகிருந்திருக்கு. இந்த ஒரு பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்பர் 4ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு எஸ்கே ஹாண்டட் வ்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பதிவில் அந்த சேனல்லேருந்து 2 நபர்கள் சேர்ந்து ஒரு அபண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் இந்த சில அமானுஷமான நிகழ்வுகளும் நடந்துச்சு. एक्सप्लोर करते हैं पूरे लोकेशन को वापस सही तरीके से उतने सही तरीके से दिखा नहीं पाए हर एक चीज़ को यार. आज कोशिश करेंगे. अगर ज़्यादा कुछ हम पे अटैक ना हुआ, कुछ ज़्यादा ऐसा हुआ नहीं तो बिल्कुल पूरी लोकेशन अच्छे से एक्सप्लोर करेंगे यार. ठीक है. இந்த ஃபுட்டேஜில் அதை நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த பதிவில் அந்த நபர் அந்த பில்டிங்கை பற்றின ஒரு சில விஷயங்களை அந்த பில்டிங்க்கு வெளியே இருந்தபடி சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அந்த நபருடைய ரைட் சைடில் எல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒயிட் கலரான உருவம் மூவ் ஆகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த உருவம் அந்த பில்டிங்கில் இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தானாகவே மறைஞ்சும் போயிருந்திருக்கு. आपने डराने की कोशिश मत करो, यकीन करो हम आपकी भलाई के लिए यहाँ पे आए. भाई 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 सामने सलमान भाई कहाँ गई? भाई वही थी और आना அந்த இடத்துல அந்த சேனல்லேருந்து 2 பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு வித கம்யூனிகேஷனோடைய அந்த பில்டிங்குள்ளார போகிறாங்க. அப்படி போகிறப்போ அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு விண்டோ வழியாக ஒரு பெண்ணோடைய உருவம் எட்டி பார்க்குறத அவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே அது ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சு போயிருந்திருக்கு. என்னதான் அவங்க பயத்தில் இருந்தாலுமே அந்த உருவம் நின்று அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு மனிதர்களோ இல்லை வேறு ஏதோ இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட கிடைக்காம இருந்திருக்கு.
அந்த இடத்துல அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்கள ரொம்ப மிரள வைக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த பில்டிங்குள்ள பார்த்த அதே உருவத்தை அந்த பில்டிங்க்கு வெளிப்பக்கத்தில் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடி போகவும் செய்கிறாங்க.